ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோமிங் வித் எல்ஏ. இன்றைக்கி நாம் பாவக்காய் வச்சு ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். என்னென்னா பாவக்காய் பக்கோடா. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஹோமிங் வித் எல்ஏ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆல்ங்க ஆப்ஷனோடு சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் பக்கோடா எப்படி போடலான்னு பார்க்கலாம். பாவக்காய் பக்கோடா போடுறதுக்கு பாவக்காவை நல்லா கழுவி அந்த தண்ணியெல்லாம் துடைச்சிடுங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை என்ன பண்ணுங்கன்னா ரவுண்டாகவே கட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது பிஞ்சி பாவக்காவாக இருந்தால் நம்ம சீடை அப்படியே கட் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். பாவக்காய் நல்லா விளைஞ்சி முத்திடுச்சு அப்படின்னு சொன்னால் கட் பண்ணிவிட்டு உள்ளே அந்த சீடை எடுத்துடுங்க. இது பாருங்கள், கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்குது, அதனால் நான் இந்த சீடெல்லாம் நான் எடுத்துருவேன். இதை விட கொஞ்சம் பிஞ்சியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே போட்டுடலாம், நல்லாயிருக்கும். இப்போ எல்லா பாவக்காவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது பாருங்கள், நல்ல பிஞ்சியான பாவக்காய். நம்ம இதை அப்படியே போட்டுடலாம். இது தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், பாவக்காயெல்லாம் கட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் முத்தின பாவக்காவாக இருந்தால் உள்ள சீடெல்லாம் எடுத்துட்டேன். இப்படி ரவுண்டாக வந்துடும். பிஞ்சி பாவக்காவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பக்கோடாக்கு மாவு ரெடி பண்ணலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். பவுலில் 1 கப் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு தக்கன நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த தேங்காய் எண்ணெய் விடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அது மாதிரி அந்த மணமும் நல்லா இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் மட்டும் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மசாலாலாம் ட்ரையாக இருக்கும்போது மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை பெசர் எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இந்த பாவக்காயெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். எல்லா பாவக்காவிலையும் இந்த மாவு இந்த மாதிரி நல்லா படும்படியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மாவு ரொம்ப தண்ணியாக கலக்கிடக்கூடாது, திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இட்லி மாவை விட திக்காக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பரட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் காய வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வில் ஒரு பேனில் எண்ணெய் விட்டு ஹீட் பண்ணிகிட்டு இருக்கேன். எண்ணெய் சூடாயிட்டான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சமாக அப்படி மாவு எடுத்து போட்டோன்னா போட்ட உடனே அது மேலே எழும்பி வரணும். அந்த கண்டிஷனில் நம்ம பக்கோடா போட ஆரம்பிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஹீட் ஆகிட்டு இருக்கு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பாவக்காய் மாவில் முக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்ததில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாவக்காய்னா கசக்கும் அப்படின்னு சொல்லி சாப்பிடாதவங்க கூட இது ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸாக எடுத்து கொடுத்தா கூட ஸ்நாக்ஸாக எடுத்து சாப்பிட்றலாம். இல்லை நம்ம அந்த தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் இது மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுக்கணும். நல்லா கூட கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இப்படி நல்லா சலசலன்னு சவுண்டு கேட்க பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இன்னும் இருக்கிற எல்லாத்தையுமே இது மாதிரி நம்ம போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செய்து கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. செய்து பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.